எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 46 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோட சேனலையும் உன்னை பற்றி யோசி திங்க போட செல்ஃப் உங்களே தெரியுமா, எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஃப்ளைட் லேண்டிங் ஆல்ரெடி. அதாவது விமானம் ஏற்கனவே தரையிறங்கியது. உண்மையாக இல்லைங்களா? ஒரு சிலவங்க விமானத்துலேருந்து தரையிறங்கின பிறகு ஆஹா நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம் அதை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைப்பாங்க. உண்மையாக இல்லைங்க? நிறைய பேர் நாம் சின்ன சின்ன தவறு பண்ணுறோம். ஃப்ளைட்டில் இது எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. விமானம் தரையிறங்கிடுச்சு, அப்படி இருந்தும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கோல்டு எடுத்துகிட்டு வராங்க, கடத்தி எடுத்துகிட்டு வராங்க. அது ரொம்ப மிகப்பெரிய தவறு. ஒரு சிலவங்க பண்ணுறதுனால எல்லாருக்கும் பிரச்சனை. செக் பண்ணுறாங்க பாருங்கள், அதில் மாட்டிக்கிறாங்க. ஃப்ளைட் லேண்டிங் தரையிறங்கிடுச்சு, ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருளை இங்கே மாட்டிக்கிறாங்க. ஒரு சிலவங்க தப்பு பண்ணுறதுனால எல்லாரும் சந்தேகப்பட்டு அது கியூவில் நின்று எல்லாரையும் ஒவ்வொருத்தருமே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இதில் கொண்டு வராங்க பாருங்கள். ஏன் எதனால் திருடுறாங்க? எதனால் தெரியுங்களா? விலைவாசி அதிகமாகுது, இதை கட்டுப்படுத்த முடியல, அதனால் திருடுறாங்க. உழைப்புக்கு என்ன பண்ணுறது, அதனால் திருடுறாங்க. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிடுவாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க என்ன ஆகுது? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சவங்களோட நிலைமை என்ன ஆகுது? திருடிட்டு ஈஸியாக போய் அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக திருடிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பம் என்ன ஆகுது? கஷ்டப்பட்டு உழைச்சவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது? மக்களே ரொம்ப உஷாராக இருங்க. அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கோல்டு எடுத்துகிட்டு வரீங்கன்னு நீங்கள் ரொம்ப அப்படியே சூப்பராக எடுத்துகிட்டு வரீங்க, மாட்டிப்பீங்க. எல்லாரும் மாட்டிப்பீங்க. தயவு செய்து இந்த தப்பை பண்ணாது. ஒரு சிலவங்க பண்ணுறதுனால எல்லாருக்கும் கெட்ட பேர் வருது, அதுலேருந்து மாற முடியும். சரிங்களா? இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் தானா இது மாதிரி கிளாட் மகிழ்ச்சி தரனால லைஃப்பில் மறக்க முடியாது. ஒவ்வொரு கண்ட்ரியாக இருந்தாலும், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும், அந்தந்த கண்ட்ரியில் அவங்க உழைப்பை போட்டு எஃபெக்டை போட்டு நம்ம அங்கேருந்து ஈஸியாக எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க, தவிர்க்கணும். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, விழிப்புணர்வு. நீங்கள் அதர் கண்ட்ரிஸ்லேருந்து வெளியில் வரீங்க அப்படின்னா தயவுசெய்து எதையும் கொண்டு வராது. உங்களுடைய உழைப்பை போட்டிருக்கீங்க, உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை மட்டும் கொண்டு வாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சதுனால நினைக்கலாம். உன்னை பற்றி யோசி திங்கப்படுவது. நீங்கள் பண்ணி ஏதாவது சின்ன தப்பு பண்ணி மாட்டிக்காதீங்க. அதன் மூலயமா உங்கள் லைஃபே காலி, டோட்டல் லைஃபே காலி, வேலை காலி, அதர் கண்டிஷனுக்கு போக முடியாது. நீங்கள் ஜெயிலில் போய்ட்டு கைதியாக தான் இருக்கணும். அக்யூஸ்ட் மாட்டினா சிறை தண்டனை இது 14 வருஷம் 15 வருஷம் அதெல்லாம் தேவைங்களா? தூக்கு தண்டனை கூட சில பேருக்கு வழங்குவாங்க. இது மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் என்றைக்காக ஒரு மாட்டிப்போம். நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லி வாழ பழகுங்க. நாமளை என்ன பண்ணாலும் சரி, அந்த இடத்துல உண்மையை சொல்லணும். நமக்கு கடவுள் துணை இருப்பார். சரிங்களா? நேர்மையான பாதை கடுமையாக தான் இருக்கும். நம்ம குறுக்கு வழி பாதை ஈஸியாக இருக்கும், ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம நல்லா இருக்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் செக் வைப்பார் கடவுள், மாட்டோம். இதே மாதிரி தான் நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க அந்த பொருளை இழந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க நிலைமை, அவங்க கண்ணீருக்கு பதில் சொல்லணும். அவங்களுடைய அந்த கண்ணீர் அழுது அந்த குடும்பம் நல்லா இருக்க முடியாது. திருநவங்க குடும்பம் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நம்ம நேர் வழியில் நேர் பாதையில் போகணும். தப்பான தவறுதலான வழியில் தயவு செய்து போகாது. பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகணும். வெரி கிளாட். மகிழ்ச்சி தரணும், மறக்க முடியாது. பாய் பாய், see you guys. உங்கள் சுகன்யா. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையும் நோட்டிஃபிகேஷன் வரும். see you later guys. உங்கள் சுகன்யா.